வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொரு விவசாயிக்கும் கல் இருக்கிறதுக்காக அனுமதி கொடுக்கணும். அந்த கல் இருக்கின்ற கல்லை அவன் உற்பத்தி பண்ற கல்லை அவன் சுதந்திரமா விற்கிறதுக்கான அனுமதியும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா விவசாயிகள் விவசாயம் காப்பாற்றப்படும், விவசாயிகள் காப்பாற்றப்படுவாங்க. இன்னைக்கு பெருமையா 17 லட்சம் டன் காய்கறி வித்துது கோயம்பேட்டில் அப்படின்னு போட்டா அதுக்கு பின்னாடி இருக்கிற மனித உழைப்பு, விவசாயிகளுடைய உழைப்பு எல்லாமே இருக்குது. அதை நீங்க 17 லட்சம் டன் காய்கறி வந்தது அப்படிங்கறது பிரதானப்படுத்தாம இவ்வளவு மக்கள் அதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. அரசாங்கம் கருத்தில் எடுத்துக்கணும். அவங்களுக்கு எதையாவது கேட்கறது என்ன, அவங்க என்ன கேட்கறாங்களோ தேவையை கருதி நீங்க பண்ணுங்க. அதுக்கெல்லாம் பணம் இல்லை அது இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க உங்களுக்கு 1000 கொடுத்தா என்ன, 2000 கொடுத்தா என்ன, அதெல்லாம் அன்னையோட முடிஞ்சு போயிடும். ஆனால் நிரந்தரமாக அவனுடைய உழைப்பை மூலதனப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் சோர்வு இல்லாமல் பார்த்துக்குங்கிறது தான் நம்ம வேண்டுகோள் இருக்கு. இதுக்கு பல்வேறு விவசாய அமைப்புகளாக நீங்கள் வந்து தனித்தனியாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஒரு பெரிய போராட்டமா, அதாவது பெரிய போராட்டம்னு சொல்றதோட ஒரு எல்லாரும் ஒருங்கிணைச்சு நீங்க வந்து ஒரு கேள்வி வந்து அரசாங்கத்திட்ட கேட்டீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு பலமா அவங்களுடைய தகவலுக்கு போய் சேரும். இதை ஒற்றுமையாக ஒருங்கிணைச்சு நீங்க ஏன் செய்யக்கூடாது? இல்லை, விவசாயிகள் தலைவர்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்போ பாருங்கள், இப்போ இந்த வருஷம் சம்பாவுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கல, 15 ரூபா விலை கம்மியாக கேட்குறாங்க. அதுக்கு நம்ம விவசாயிகள் சங்க தலைவர்கள்லாம் அதுக்கு கண்டித்து தான் அறிக்கை விட்டுருக்காங்க. அதை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் அந்தந்த பகுதிக்காக இப்போ விவசாயிகள் சங்க தலைவர்கள் அவங்க விவசாயிகளுக்காக எப்பவுமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் பஞ்சப்பட்டி ஏரி, கடம்பூர் ஏரி இந்த பகுதியில் தண்ணி கொண்டு வரணும்னாலும் சரி, நீங்கள் அதே மாதிரி முல்லைப்பெரியார் அணையில் உரி நீரை கொண்டு வர்றதாலும் சரி, குடகனாருக்கு தண்ணி கொண்டு வர்றதாலும் சரி, எல்லா பகுதியிலையும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. தென்காசியில் நடந்த ரோடு போடுறத கூட விவசாயிகள் பாதிப்பாக இருக்கிறதுனால விவசாய சங்கத்திலேருந்து போராடினோம். அது மாதிரி கல் இறக்குவதன் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்வு வளம் பெறும் அப்படிங்கிறதுக்காக மாமா நல்லுசாமி மாமா வந்து அதுக்காகவே தன்னை அர்ப்பணித்து போராடிட்டு இருக்காரு. ஆக ஒட்டுமொத்தமாக கரும்பு பிரச்சனை ஆகட்டும், கரும்பு பிரச்சனையில் கரும்பு விவசாயிகள் சங்கத்துக்காக நிறைய விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இப்போ இடதுசாரி அமைப்பில் வந்து இன்றைக்கி தலைவராக வந்திருக்கிற தோழர் சண்முகம் கூட கரும்பு விவசாயிகள் சங்கத்திலிருந்து கரும்பு விவசாயிகளுக்காக பாடுபட்டவர் தான். என்ன தேவை இருக்குன்னா, ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்தமான தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு தீர்மானிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி நிர்பந்தமும் இன்னும் வரல. இப்போ விவசாயிகளுக்கான அந்தந்த பிரச்சனைகளுக்கான போராட்டத்தில் அந்தந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த பகுதி விவசாயிகள்லாம் தலைமை தாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய தேவை கருதி ஒரு எல்லா விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது அது தேவையை கருதி நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக விவசாயிகள் தலைவர்கள் மத்தியில் முரண்பாடு எதுவும் இல்லை. அவன் அந்தந்த பகுதியில் ஏற்படுறது தேவைகளுக்காக எல்லா தலைவர்களுமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. தேவை ஒட்டுமொத்தமாக தமிழகம் பாதுகாக்கப்படணும், தமிழக விவசாயிகள் பாதுகாக்கப்படணும். ஒரு 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 உச்சபட்ச நிலைக்கு கொதிநிலைக்கு வந்துருச்சு, இனி விட்டால் விவசாயம் பாதிக்கப்படும், விவசாயிகள் நலன் பாதிக்கப்படும், அதாவது ஒட்டுமொத்தமாக விவசாயமே பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழல் தான் எல்லாம் ஒன்றிணையற்கான சூழல் வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஒரு காவிரி பிரச்சனைங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு பிரச்சனை தான். இதை வந்து நீங்கள் மற்ற தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து இதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை வந்து, அதாவது இப்போ காவிரி மீட்பு குழுவே வந்து நிறைய குழுக்களாக இருக்கிறாங்க. இப்போ அது வந்து ஒற்றுமையாக எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒரு கொள்கையுடன் நீங்கள் வந்து அரசாங்கத்திடம் போய் முறையிட்டீங்கனால், ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அரசாங்கமும் இதுக்கு செவிசாய்க்குமே. இதோட சீரியஸ்னஸ் என்னென்னு அவங்களுக்கு புரிய வரும். ஏன்னா அவங்க பல்வேறு துறைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க அரசாங்கங்கிறவங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு துறையை பற்றி நம்ம கேட்கல, இப்போ எல்லாரும் சேர்ந்து கேட்கல, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதோட முக்கியத்துவம் அரசுக்கு எளிதாகவே புரிய வரும். ஐயா, இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களுக்கு பல்வேறு விவசாய சங்க தலைவர்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முனைப்பு எங்களுக்கு புரியுது. ஆனால் ஒவ்வொரு சிக்கல்களும் இப்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்க பிராந்திய ரீதியாக விவசாய சங்க தலைவர்கள் போராடுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த காவிரி பிரச்சனைங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு தமிழகத்தின் ஒரு பெரிய நீர் ஆதாரம். அதற்கான பிரச்சனைக்கு எல்லா அமைப்பு தலைவர்களும் ஒன்றாக ஒருங்கிணைஞ்சு ஒரு கொள்கையுடன் அரசை அணுகுனீங்கன்னா இன்னும் அதுக்கான தீர்வு வந்து எளிதாக கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. என்ன காரணம்னா, அரசாங்கங்கிறது பல்வேறு துறைகளை வந்து அவங்க வந்து நிர்வகிக்கிறவங்க. அப்போ இதில் என்ன சிக்கல், இதனோட சீரியஸ்னஸ் என்னங்கிறது உங்களை மாதிரியான தலைவர்களை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிற போது மேலும் அவங்க வந்து அதுக்கு துரிதமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்க? இல்லைங்க, விவசாயிகளுக்காக போராடுகின்ற விவசாய தலைவர்கள் மத்தியில் எந்த முரண்பாடும் இல்லை. இதுக்கு போராடணும், இதுக்கு போராடக்கூடாதுன்னு முரண்பாடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
ஒட்டுமொத்தமாக காவிரி நீரை பற்றி பேசணும்னா காவிரி ஆற்றிலிருந்து நம்ம உரிமைக்காக போராடுறது, நம்ம அரசாணைப்படி நமக்கு வர வேண்டிய தண்ணியை கேட்டு பெறுவது, போராடி பெறுவது அப்படிங்கிறதுல எந்த தலைவர்களுக்கும் உள்ள முரண்பாடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு தான் இருக்கோம். என்னென்னா அங்கங்கே தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தலைவர்கள் மத்தியில் முரண்பாடு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அரசாங்கம் உண்டாக்கிட்டு இருக்குது. அரசாங்கம் இந்த காவிரி நீர் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு கேட்டால் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து போகிறதுக்கும் பேசுகிறதுக்கும் தீர்மானிக்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க. அதுலாம் ஒன்றும் எல்லா தலைவர்களும் ஒன்று கூடுவாங்க. அப்படிலாம் தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்காக போராடுகின்ற விவசாய தலைவர்கள் விவசாயிகளை விட்டுற மாட்டாங்க. நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். தேவையை கருதி நிச்சயமாக ஒன்றுபடுவோம். ஒட்டுமொத்த மேகதாது அன்னைக்கு எல்லா தலைவர்களும் தான் குரல் கொடுத்தாங்க. ஐயா மணியரசன் முதல் கொண்டு அவர் காவிரி காப்பு இயக்கமே வச்சிட்ருக்காரு. காவிரி காத்தான்னு ஒரு பட்டமே அரசுக்கு கொடுத்தாங்க. ஐயா பெரியவர் ரங்கநாதன் மூலமாக கொடுத்தாங்க. அப்படி அரசு காவிரியை காப்பதற்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கெல்லாம் விவசாயிகள் சங்க தலைவர்கள் உறுதுணையாக இருக்காங்க. விவசாயிகள் சங்க தலைவர்கள் கோரிக்கையை அரசு செவிமடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் எல்லா தலைவர்களும் பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்க்குறம்போது விவசாயிகள் சங்க தலைவர்கள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் எல்லா தலைவர்கள் மத்தியிலையும் ஒரு உறுதியும் வலுவாகவும் மக்களுக்காக போராடுறதுக்கும் தன் உரிமைக்காக போராடுறதுக்கும் எல்லா தலைவர்களும் ஒன்றா தான் இருக்காங்க. அதில் எல்லாம் ஐயம் உங்களுக்கு தேவையில்லை. வருங்காலத்தில் இந்த விவசாயிகள் சங்க தலைவர்கள் எல்லாமே ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பை நானும் கூட அந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன். இன்றைக்கி கூட நெல்லுக்கு விலை கம்மியாக கொடுக்குறாங்கிறத நம்ம சகோதரர் பிஆர் பாண்டியன் கூட இன்றைக்கி பேசியிருக்காரு. அப்படி அந்தந்த பகுதியில் மலருக்கு விலை இல்லைன்னா மலர் விவசாய சங்கம் போராடிட்டுருக்கு. அப்படி கரும்புக்கு விலை இல்லைன்னா கரும்பு விவசாய சங்கம் போராடிட்டுருக்கு. ஆகவே எல்லா பகுதியிலையும் விவசாயிகள் தங்க தலைவர்கள் எல்லாமே விவசாயிகளுடைய நலன் கருதி போராடிட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, அறிக்கை விட்டுட்ருக்காங்க. அது ஒரு வெளியே மாயை என்னன்னா விவசாய சங்க தலைவர்கள் நிறைய இருக்காங்க, ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு மாயை தோற்றம் இருக்கும். அது உண்மையும் இல்லை. எல்லா பகுதியில் இருக்கிற விவசாய சங்க தலைவர்களும் விவசாயிகளுடைய நலன் ஒரே புள்ளியில் சந்திப்பாங்க. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டியது. சரிங்க ஐயா, நீங்கள் எல்லா தலைவர்களும் அரசுடன் ஒன்றிணைந்து இந்த காவிரி சிக்கலை சுமூகமாக தீர்ப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இத்தகவலை மக்களுக்கு எடுத்துச் செல்வோம். மேலும் திரு ஐயா சுப்பிரமணியம் அவர்களிடம் பயனுள்ள தகவல்களை பெற அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஐயா. விவசாயிகளுடைய நலன் கருதியும் இந்த தகவல்களை சேகரிப்பதற்காக என்னை சந்தித்த யாதும் அறிவோம் யூடியூப் சேனலுக்கு எங்கள் தமிழக தேசிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யாதும் அறிவோம் யூடியூப் மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மென்மேலும் பயன்பட எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.